அந்யோட ஆமி தங்கங்களா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் ஹனிபான். ஸோ இன்னைக்கு ஹிஸ் ஒன்லி ட்ரக் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, இட்ஸ் அ டார்க் ட்ரூத் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மைகள். அதனால தான் அந்த இதுலேயுமே நான் வந்து தம்ப்நெயில் வைக்காமல் பிளாக்லேயே வச்சுட்டு அந்த பிஜிஎம் வரும்போது நான் ஜேகேயோட பிக்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால ஸோ லாஸ்ட் பார்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். அது யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஐஷியோட இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே வாங்கடா, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த பர்சன் அப்படியே ஐஷு பற்றி சொல்ல சொல்ல ஏன்னு தெரியல, மில்லுக்கு இது கேட்க கேட்க ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க தான் நம்ம ஜேகேக்கு அம்மாவாக இருந்திருக்காங்களான்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி வியப்பாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் இப்படி இருக்காங்க ஒருத்தங்களை போய் ஏன் இவங்க எல்லோரும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டும் அவள் அப்படியே டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே அப்பா எவ்வளோ நல்லவராக இருந்தார்னா எதுக்கு எல்லாரும் அவரை இவ்வளோ கேவலமாக வர்ணிக்கிறாங்க? எதுக்கு என்கிட்ட ஜேகே கூட அவர் அப்பா பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க? அப்படி உண்மையில என்ன தான் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில்? மில்லும் இப்படி கேட்கவும் அந்த பர்சன் ஒரு மாதிரி டீப் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாராலையும் புதைக்கப்பட்ட ஒரு உண்மை இது. நானும் அந்த உண்மையை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணேன். ஆனால் எங்கேயும் வந்த பாடு இல்லை. அவனே போயிட்டான், அவனோட சேர்ந்து அந்த உண்மையும் போயிடுச்சு. நீ கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. நீ எவ்வளோ நேரம் உசுரோட இருப்பேன்னு எனக்கு தெரில. இப்போ எல்லாம் வெளியே நின்று மொச்சுன்னு இருக்கிறானுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இதை நான் சொல்லி முடியும் போது இந்த விஷயம் ஜேகேக்கு போய் சேர வேண்டியதோ உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படியே உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஐஷுவை பார்க்குற மாதிரி இருக்கு. இப்படி தான் அவளும் ஜியானை காப்பாற்றுறதுக்காக அப்படாத பாடுபட்டா. கர்மா அப்படியே வச்சு செய்தில்ல. இப்போ நீ ஜேகேவை காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்க. சரி, ஓகே. உண்மையிலே அப்போல்லாம் ரொம்ப நல்லாதாம்மா இருந்தான், ரொம்ப நல்லா இருந்தான். சொல்லப்போனால் சிரிக்க தெரியாது, யார்கிட்டையும் பழக தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஸோ நம்ம அப்படியே அந்த டைம் அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த கதையோட ஒரு இன்ட்ரோ பார்ட்ஸ் மட்டும்தான். இப்போ தான் இந்த கதையே தொடங்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்டாக இருந்து கடைசி வரைக்கும் இந்த கதையை கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப அழகான ஒரு கிராமம், அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை வெளின்னு புல்வெளிகள் தான் இருக்குது. அங்கே அழகாக விவசாயம்லாம் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கும் ஒரு 1980s or 1970s அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் அங்கே ஏரியா ஃபுல்லாகவே அவங்க எல்லோரும் அவ்வளோ லிட்ரேட்டட்லாம் கிடையாது. எல்லாருமே ரொம்ப கம்மியான படிப்பறிவு தான். பட் அவங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. இப்படி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கிராமத்தில். அப்படியே அங்கிட்டு எல்லாம் கலாச்சிட்டு அப்படியே விளையாடிட்டு அப்படியே ரொம்ப துருன்னு எல்லோரும் இருக்காங்களா. அங்கிட்டு ஒரு மரத்தோரமாக ஒருத்த அப்படியே நின்றுட்டு அங்கே ஒரு பொண்ணே குறுன்னு பார்த்து நின்றுட்டுருக்கான். வந்ததுலேருந்து இவன் கூட சுற்றிட்டு ஒரு ஃபிகர் கூட கண்ணிலே மாட்ட மாட்டேங்குது. அங்கே நிற்கிறாளே நல்லா நீட்டாக முடிய வச்சுன்னு போய் கட்டில் போடுவோமா, தலையும் அலக்கணும். அவன் வர வரைக்கும் பொண்ணுங்களை கூட கொஞ்சம் மஜா பண்ணலாம். ஏம்மா கத்திரிப்பூ கலர் போட்ட பொண்ணு, கொஞ்சம் இங்கே திரும்பி பார்த்தா நல்லாயிருக்கும். ஏல யாரில் நீயே? ஆள் பார்க்க சோக்காருக்கா, வாய்ஸ் பார்க்க எப்படி இருக்குது? சரி, வாய்ஸாக முக்கியம், ஆள் தான் முக்கியம். கத்திரிப்பூ கலரு, குண்டு மல்லி கண்ணு, பா நான் புருவண்டா டோய். ஏங்க வந்ததுலேருந்து நானும் நிறையா பிள்ளைங்களை பார்த்துட்டேன், நீங்கள் மட்டும் எங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அந்த பிள்ளையா அப்படியே அவனை ஏதோ லூஸாடா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஓய் பொண்ணு, மாமா உனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் செய்யிட்டா. ஆத்தங்காரம் ஓரம் வந்தா பைங்கிலி தான், மாமா 10 மனசு இப்போ மங்கிட்டனா. நான் பைங்கிலி, மாமா உனக்காக பாடுறா, வந்துச்சு சொல்கிறா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது இந்த அழகி. என்ன மாமனை பிடிக்கல உனக்கு?
ஆனாலும் இந்த கத்திரிப்பூ கலர் மைனா சும்மா நல்லா தான் இருக்கு. ஊரா விட்டு பொண்டாட்டினா நல்லா தானே இருக்கும் உனக்கு. யாடா இது சிவப்பு ஜல கட்டி பூந்த மாதிரி? என்கிட்ட புருஷா. ஐயோ கண்ணி பொண்ணு நினச்சா கல்யாணம் பண்ணாமா நீ? ஏமா 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 இவ்வளோ நேரம் ஒருத்தவங்கிட்ட வலிறனே ஏன்டா விரும்பாண்டி மாதிரி நிற்கிறான். அவன் தான் என் புருஷன் சொல்லியிருந்தான். வந்த வேகத்துக்கு ஓட்டியில் போயிருப்பேன். ஐயோ கடவுளே, இன்னைக்கு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையாயா? காட்டே பார்க்க எரும மாட்டி மாதிரி இருக்கிறான். காட்டே அவன் வச்சானா என் உடம்பு என்ன காட்டே ஆகுறது? ஸோ அந்த ஆள் பார்க்க நல்லா விரும்பாண்டி மாதிரி இருப்பார். அவர் ஒரு மிரட்டவும் அந்த பையன் அப்படியே பயந்து போய் துணியக்கான தெரிச்சு ஓடுறான். இப்படி ஓடிட்டு இருக்கையில் அங்கிட்ட ஒரு சாக்கடை இருந்திருக்கும். தெரியாமல் அதில் வேற தவறி விழுந்து அவன் உடம்பு முழுக்க சாக்கடையாகி அப்படியே ஒரு கொடூர கோலத்தில் அப்படியே சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு கோலத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு எதிரில் ஒரு புல்லட் பைக் மாதிரி இருக்கும். அது அப்படியே கூலாக நம்ம தலைவர் வந்துட்டுருக்காரு. டேடி என்ன கோலம் இது? சாக்கடையில் நினச்சி அதுலேயே விழுந்து குதிச்சிட்டியா என்ன? தலை கல்லைகிறதானே நீ? சாக்கடையில் தான் குளிச்சுட்டு வந்துடுறிய நல்லாவே தெரிஞ்சுட்டு சாக்கடை நினச்சி எதுலையோ குதிச்சிட்டியான்னு வேற கேட்குற. நீ நத்து நீ என்ன சொக்கா மாப்பிள்ளை மாதிரி வந்து நிற்கிற. நான் தலை 5 நிமிஷத்தில் இங்கே நில்றா, நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். நேரமா செத்தலை இப்போ எதுக்கு தலை மறிகிற? நீ ஏதோ முக்கியமான விஷயத்துக்கு போயிருப்ப. நான் தான் வெட்டி பையன், என்னமோ வெட்டியாக ஒரு வேலை பார்த்துட்டேன். செத்தலை முறையா தலை வரிக்காத தலை. என்ன கோலத்தை பார்த்தல தலை? இந்த கோலத்துலையா நான் ஊருக்குள்ளே வரணும்? சரி வத்தவலை நீங்கே கடை, நான் ஊருக்குள்ளே போயிட்டு வரேன். ஐயோ தலை 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 அது இல்லை தலை, நான் ஏதோ இங்கே நீ வெயிட் பண்ணினா அந்த அண்டை தெரியுது பராத்தங்கிற அங்கே அப்படியே போயிட்டு ஏதோ இந்த சாகடையை கழுவிட்டு வந்துடுவேன். சரி போயிட்டு வா போ. டேடி வந்த வேலையை விட்டு வாரதா வேலையை பார்த்துன்னுக்கிறாத, சரியாந்திர காண்டில் இருக்கிறேன். அப்படியே மற்ற நாள்லாம் அப்படின்னு தலை அப்படியே சும்மா கல்லா நின்றுட்டாரு. இப்போ அப்படியே காண்டா இருக்கிறான் ஒரு அம்மா. என்ன இல்லை நீ கேட்கல, இப்போ என்ன சொன்ன? ஐயோ தலை நீ இப்போ கிட்டா வந்தான்னுவியா நீ தான் நாருவ வைத்தலை. நான் போகிறேன் குளிக்கிறேன் வாரேன், நீங்கள் வெயிட் செஞ்சுரு. உன்னையெல்லாம் எதுக்கடா கூட்ட வந்தான்னு இருக்குது. வந்ததுலேருந்து பொண்ணுங்க அதுங்க பின்னாடி தான் சுற்றின்னு கிடக்குற. டேய் தயவு செஞ்சு இங்கே போய் தொலை போடா. நன்றி தலை, இதோ வந்துடுறேன். வெக்கமானம் ஒன்றும் இருக்காது போல இவனு கூடலாம். ஷோ கடவுளே, இவனோடையா நான் இந்த நேரம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஜியான் தான் அப்படி அவர் பைக் ஓரமாக வச்சுட்டு அங்கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்கும், அது பக்கமாக போய் அப்படியே அந்த மரத்தில் சாஞ்சு படுத்துக்கிறாரு. திட்டுக்கு புட்டுக்கு நம்ம ஆடி ஜியோன் முன்னாடி வந்து நின்றுட்டு தலை கல்ஸ்டு சண்டு தலை வத்தலை. அது என்ன இப்போ? தலை பொண்ணு தலை வத்தலை போய் பார்க்கலாம் வத்தலை. இப்படி ஆடி கூப்பிடவும் ஜியோனுக்கு வர மனசே இல்லை. ஆனால் ஏன்னு தெரியல அந்த கொலுசு சவுண்டு அவர் என்னமோ பண்ணுது. இவ்வளோ நேரமாக அப்படி கண்ணை மறைச்ச மாதிரி கையை வச்சுட்டு அப்படியே சாஞ்சி தான் படுத்துட்டு தான் ஆடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கவும் அப்படியே கண்லேருந்து அந்த கையை எடுத்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குது. ஆனால் யாரையும் காணோம். எதிரில் ஆடி மட்டும் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்டு அப்படியே வந்து நிற்கிறான். சரி இவன் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறானோ அப்படியே பின்னாடியே போகிறாரு. இவங்க இப்போ கரண்ட்டாக லெஃப்ட் சைட் ஆஃப் த ஆரில் இருக்காங்க. நடுவில் டிவிஷன் மாதிரி ஒரு ரோடு. ரைட் சைட்லேருந்து தான் சத்தம் கேட்குது. ரைட் சைட் ஆஃப் த ரிவர்லேருந்து சத்தம் கேட்குது. பட் ஸ்டில் ஜியோனுக்கு அங்கே போக சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆடி தான் ஜியோன் கை அப்படியே தரன்னு இழுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கிட்டுமே நிறைய மரம் இருக்கா. அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கிட்டு பார்த்தா அந்த ஆற்றுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு அழகாக தாவணி கட்டியிருக்கா, பக்கத்தில் ஒரு பொண்ணு பாவாடை சட்டை போட்டிருக்கா. 2 பேருக்குமே முட்டிக்கு மேலே வரைக்குமே தண்ணி இருந்தாலும் அவங்க ரொம்ப குட்டியாக ரொம்ப துருன்னு விளையாடிட்டு இருக்காங்க. ஆடி அப்படியே விச்சக்கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஜியானுக்கு ஏன் தெரியல அந்த தாவணி கட்டின பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பார்க்கணுன்னு தோணுது.
சரி தேவையில்ல அப்படின்னு தோணுது. ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக பார்த்துட்டு இருக்கான். அந்த தாவணி கட்டின பொண்ணு இருக்கால, அவளுக்கு செம்ம நீல முடிங்க. அந்த நீல முடிய அழகா பின்னி போட்டிருக்கா. அவ இங்கேயும் அங்கேயும் திரும்பும் போது அவன் முடியுமே அவளுக்கு கூட சேர்ந்து திரும்பவும் அது பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அவ கை முழுக்க வளையல், அரைச்ச மருதாணி வச்சு ரொம்ப அழகா அந்த கையில் ஒரு மாதிரி பிடிச்சி பிடிச்சி வைப்பாங்களே மருதாணி, அந்த மாதிரி வச்சிருக்கா. அவளோட காதில் இருக்க அந்த ஜிமிக்கியும் அவ துரு துருன்னு பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆடுது. இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சிக்காத அந்த கண்ணு அவளை இன்ச்சு பை இன்ச்சா ரசிக்கிறத கூட நின்று ஆடி நல்லாவே நோட் பண்ணிட்டு இருக்கான். தலை பாரா சரியான கட்டையா இருக்கும் போல இருக்கியே. டேய் மூட்றியா? எதுக்கிட்ட அப்படிலாம் பேசுற? நம்மளையே 1008 வேலை இருக்குது, எதுக்கு இங்கே நின்றுட்டு வேற நொட்டணுமா? வாடா கிளம்பலாம். ஐயோ ஐயோ தலை தலை தலை, இப்போதான் கண்ணிக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு மாட்டி இருக்குது. அந்த பிள்ளை வேற திரும்பினே நிற்குது. மூஞ்சி கூட பார்க்க முடியாம இப்படி இழுத்துட்டு போனா தலை அர்த்தம். அந்த பிள்ளையோட மூஞ்சி மட்டும் பார்த்துடுறேன் தலை. குட்டியும் நல்லா இருக்கு, அவங்க ஹைட்டா இருக்கு, அந்த பிள்ளையும் நல்லா இருக்கு. ஒரே ஒரு சைட்டு தான் தலை, ஒரே ஒரு சைட்டு. பாரு தலை, பின்னாடி மலை, கீழே தண்ணி, தண்ணி மேல பொண்ணு, பொண்ணை பார்க்குற கண்ணு நல்லா இருக்கு தலை. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணா கட்டு தலை அப்படின்ட்டு ஆடி அப்படியே குஷியில் பேசவும் ஜியோன் 0 ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி என்னமோ கல் மாதிரி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே நிற்கவே பிடிக்கல. ஏன்னு தெரியல, அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி அவன் பாட்டு போயிட்டு இருக்கான், எதுவுமே கண்டுக்காம. டேய் கடவுளே, இவன் எப்பதான் கம்மிட்டட் ஆவான்? இவனுக்குன்னு ஒரு பொண்ணை நீ புச்சி குத்துனாதான் என்னைக்குன்னு ஒரு பொண்ணை நான் தேட முடியும். இவனு கூட சுற்றுற வரைக்கும் ஒரு ஃபிகர் கூட எனக்கு மாட்ட மாட்டேங்குது. காட், நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் தெரியுமா? இப்போ கூட அந்த பிள்ளை அழகா இருக்கு, உஷார் பண்ணான்னு நோகனா. அட்லீஸ்ட் இவன் இருந்தா அந்த பிள்ளை இவனை பார்க்குற மாதிரி என்னை பார்க்கணும்னு நினச்சா அவன் பாட்டு போகிறான், போட்டும். இவன் இல்லைன்னா என்ன, பிள்ளைங்க என்னை பார்க்காதா, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அங்கே 2 பேருமே, ചേച്ചി ഇവിടെ நிறைய மீன் உண்டு போலே, ഞാൻ വന്നിട്ട് அந்த വാളി എടുത്തിട്ട് വരും, நம்ம வந்துட்டு இந்த மீன் பிடிக்கலாம். ആനേ ഞാൻ വന്നിട്ട് മീൻ പിടിക്കുമ്പോൾ அந்த വലയെ ഞാൻ വിട്ട് வந்து போய் என்ன செய்ய, மன்னிச்சிரு ചേച്ചി. என்ன அம்மா சொல்றிய, விட்டு வந்துட்டியா? சரி விட பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் என்ன, வலை இல்லாம எப்படி சேச்சி மீன் பிடிக்க? வலை இல்லைன்னா என்ன, என்னோட தாவணி இருக்கும்ல, தாவணி வரைச்சு மீனை பிடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறா யாரா இருக்காங்களான்னு. இது கேட்டோடனே ஆடி அப்படி மரத்துக்கு பின்னாடி போய் நின்றுட்டு, ஐயோ தாவணி வச்சு மீன் பிடிக்க போகிறாங்களா? வேணாம் வேணாம் அடி, சைட் அடிக்கலாம்டா. ஆனால் ஒரு பொண்ணு இப்படி இருக்கும் போதெல்லாம் சைட் அடிக்கிறது தப்பு. ஆனாலும் இல்லைல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் மரத்தில் திரும்பி நின்றுட்டு இருக்கான். அவங்கள பார்க்கல. இங்கே அப்படியே பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பாட்டில் க்ரீன் சாரீ வித் கோல்டன் பார்டர் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அவள் அப்படியே அவள் தாவணி எடுத்து அதை அப்படியே விரித்து அந்த முனையை அந்த சின்ன பொண்ணும் இந்த முனையை அவளும் பிடிச்சிட்டு அப்படியே அந்த ஆற்றுல அந்த தாவணி அப்படியே கீழே இறக்கி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அழகா மீனும் வந்து அந்த தாவணியில் மாட்டிடுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்படி குதிக்கிறது, அவங்க சத்தம் போடுறது எல்லாமே ஆடி அப்படி கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கான். ஆனால் திரும்பி பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் ஒரு பொண்ணு இருக்கும் போது பார்க்கக்கூடாதுன்றத ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு அவன் அப்படியே அவள் குரலை மட்டும் கேட்டுட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். சேச்சி இவட நோக்கா எவ்வளோ மீன், அடடே சூப்பர் சூப்பர் சூப்பர். சேச்சி நீ இந்த முனையை பிடிச்சிக்கோ, ഞാൻ போயிட்டு வாளியை எடுத்துகிட்டு வந்து மீனெல்லாம் எடுத்து அந்த வாளியில் போட்டுட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். சரியா? இந்த சேச்சி இந்த முனையை பிடிச்சிக்கோ. அம்மு எம்பிட்டு நேரம் என்னால் இதை பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. மீனெல்லாம் வேற ரொம்ப துள்ளுது. நீ என்ன பண்ண, குடுக்குடுன்னு ஓடிட்டு குடுக்குடுன்னு எடுத்துகிட்டு வந்துடு. சீக்கிரமாக போவோமே. ഞാൻ சீக்கிரமாக போய் வரேன் சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஓடுறான் அந்த வாளியை எடுத்துகிட்டு வர்றதுக்காக. அதில் மீன் போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. இங்கிட்ட இந்த பொண்ணும் அவள் ரொம்ப ட்ரை பண்ணுறா. கீழே வேற நிறைய மீன் போயிட்டுருக்கு. அது ஆல்ரெடி அவள் காலை ரொம்ப கூசுது. தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ ஹெவியாக வர மாதிரியும் இருக்குது.
அவள் 2 3 பிடிச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி கை நல்லா ஏறும். தாவணியில் மீன் இருக்கனால அது ரொம்ப துள்ளுதா. அவள் கை நழுவி அவள் தாவணி அப்படியே அந்த ஆத்தோட ஆத்தா போகுது. அவள் பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் தாவணி போகுது போகுதுன்னு அப்படியே கத்திட்டு இருக்கா. இந்த சவுண்டு கேட்கவும் அப்படியே ஆடி வந்து கண்ணை மூடிட்டே தான் அப்படியே திரும்புகிறான். டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவள் முதுகு மட்டும்தான் தெரியுது. ஆனால் பையன் அது கூட பார்க்கல. அவள் கத்துற சவுண்ட் அந்த தாவணி போகிற அந்த டைரக்ஷனை மட்டுமே பார்த்துட்டு, ஐயோ காடே, என் சைட்டோட தாவணி தண்ணியோட தனியாக போதே காடே, எனக்கு வேறு நீச்சல் தெரியாது, ஐயோ பார்க்க பாவமாக இருக்குது காடே, என்ன பண்ணுறது தலை 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 தலைக்கு நீச்சல் தெரியும்ல, ஆனால் தலைக்கிட்ட எப்படி இல்லை கேட்கலாம் தலை அப்படின்னு நினச்சிட்டு ஆடி அப்படியே திரும்பி ஜியான் எங்கன்னு தேடுறதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஜியான் அப்படியே அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி தூக்கி வீசிட்டு ஆல்ரெடி தண்ணியில் குதிச்சு அப்படியே அந்த தாவணி போகிற அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விம் பண்ணிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. அப்போ ஆடிக்கு செம்ம ஷாக்கு. என்ன இவன் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தினுசாக நடந்துனுங்கிறான். ஆனால் ஒன்று தலை தாவணி முக்கியம், எப்படியாவது புச்சிருண்ணா அப்படின்னு இங்கே அப்படியே அந்த மரத்தை பிடிச்சி நின்றுட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ ஜியானும் அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக ஸ்விம் பண்ணிட்டு அந்த தாவணியை போய் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஸ்விம் பண்ணிவிட்டு எப்படியோ ஃபைனலாக அந்த தாவணி அப்படியே டக்குன்னு கிராப் பண்ணிடுறாரு. கிராப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும் அந்த தண்ணி போகிற அந்த ஸ்பீடுக்கு நடுவில். அதில் அப்படியே முட்டு கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கிட்ட அவ கண் முழுக்க பயத்தோட என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இதய துடிப்பு அப்படியே இன்க்ரீஸ் ஆக அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி ஃப்ரீஸ் ஆகி அவளையே மறந்து அவள் தாவணி அவளை விட்டு போனதையும் அந்த நிலையே இல்லாமல் வெறும் ப்ளவுஸோட அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா ரொம்ப பயந்து போய். ஆனால் இந்த பக்கம் ஜியானோ இப்படி அவன் முன்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறா. ஆனால் அவள் உடலை கொஞ்சம் கூட நோக்காமல் அவள் கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கான். ஏனே தெரியல, யாருக்கும் மயங்காத, யாருக்கும் அடங்காத, யாருக்குமே சிக்காத அந்த ஒரு கண்ணு அவள் கண்ணை பார்த்ததுலேருந்து அதுலேருந்து விலக முடியாமல் அப்படி பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. இது எல்லாத்தையும் தூரத்தில் நின்று ஆடியும் அந்த சின்ன பிள்ளையும் அப்படியே செம்ம ஷாக்கில் நின்று பார்த்துட்ருக்காங்க. எந்த அவட என்கிட்ட சேச்சிக்கிட்ட அந்த சேட்டா என்ன செய்யுது? நான் சத்தம் இது. ஓ தா குட்டி பிசாச்சா? ஏய் முட்டு நிற்க மாட்டேன். அந்நிய புருஷா என்கிட்ட இவட இன்னும் எத்தனை பேர் இவட உண்டு? அந்நிய புருஷனா? இதுன்னா மதுன்னு சரிதே. ஏய் குட்டி, இப்போ நான் சொன்னா அந்நிய புருஷன் நான் சொன்னா? ഞാൻ അതാ சொல்லுச்சு, நீ அந்நிய புருஷன் தானே? புருஷா மீ? நம்ம ஒன்று தேடி போகிறதுக்கு முன்னாடி கடே எனக்கு இவ்வளோ குத்துட்ட போல. ஆஹா ஏய் உனக்கு ஓகேனோ? அந்நிய புருஷன் தாண்டி, புருஷன் தான். அடே குருவாயூரப்பா, നീ കരുതരുത് പൂരല്ല അന്യ പുരുഷനായിട്ട് ആൻ സ്ട്രേഞ്ചർ മെൻ അത് ഞാൻ പറയത്. അയ്യോ இந்த ரணகாலத்தினருக்கு குதூகலம் கேட்குதோ? குதூகலம் தான் கேட்கும் போதே சும்மா ஜிவ்வுன்னு இருக்குதே. அண்டே குருவாயூரப்பா, என்கிட்ட சீச்சி அவட. ஆமாம்மா, என் தலாங்க என்னடி நடக்குதாங்க? அதே தான் ஞான் கேட்குது, என்ன நடக்குது அவட? எனக்கு என்னடி தெரியும், நானும் உன் கூட தானே நிற்கிறேன். ஏதாவது செய்ய, என்கிட்ட சேச்சி குழந்தை போலே, அது பயந்துடும், ஏதாவது பண்ண சொல்லு. எதுக்கு அவட அட்ட சேட்டா? எதாவது செய்கிறதா? நான் இப்போ கத்துனேன்னு வி மூஞ்சு மேலே ஒன்று விட்டு வாயை முட்றான்னுவா. எதுக்கு வம்பு? பத்ததுக்கு நீ மலையாளத்தில் வேற பேசுகிற, கர்மம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஐயோ குருவாயூரப்பா, யார் இவன்? ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா எது இப்படி பேசிட்டு இருக்கு? இல்லை ஞானே கத்துது. சுக்கி சேச்சி குதிரச்சின்னு என்ன எப்படி இருக்கிறது கொஞ்சம் நோக்கா அப்படின்னு அம்மு கத்த போதுதான் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ டக்குன்னு அவள் கையை வச்சு அவள் மேலே மறைச்சு அப்படியே தண்ணியில் அப்படியே இறங்கிடுறா. அட் த சேம் டைம் ஜியோனோ அவளோட தாவணி அப்படியே கையில் ஏந்திர மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது அவளோட கண்ணு தண்ணியே பார்த்துட்டு இருந்தது. டக்குன்னு நேராக பார்க்கும்போது அங்கே ஒரு ரொம்ப அழகான ஒரு ஐ கான்டாக்ட். இது வரைக்கும் தூரமாகவே பார்த்துட்டு இருந்த அவளோட கண்களை அப்படியே இவ்வளோ கிட்ட பார்க்கும்போது ஏனே தெரியல
ஜியோனால அந்த கண்கள்ல இருந்து அவனோட கண்ணை விளக்க முடியல. சேம் அந்த பொண்ணுக்கும் தான். எந்த ஆம்பளையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு இருந்தவ அவனை பார்க்கும்போது தலை குனியவும் தோணலை. அவ கண்களை அவனோட கண்ணை விட்டு விளக்கவும் அவளுக்கு சுத்தமாக தோணலை. 2 பேருமே அவங்க நிலையை இறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க இப்படி நோக்கி கொண்டே இருக்கிறத தூரத்துலேருந்து ஆடியும் அந்த குட்டி பொண்ணுமே பார்த்துட்டே தான் இருக்கா. ஜியானுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படியே ரியாலிட்டி ஹிட் ஆகி அவள் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிடுறா. தண்ணியில் கொஞ்சம் இறங்குன மாதிரி அவள் கழுத்து வரைக்குமே தண்ணி இருக்கு. ஜியான் அப்படி என்னன்னு சொல்ல தெரியல, ஒரு குட்டி ஸ்மக் அவர் ஃபேஸில், அவர் முடி அப்படியே கோரி விட்ட மாதிரி. அந்த பொண்ணோட தாவணியை அவர் கையில் ஏந்திட்டு அப்படியே நீந்தி அந்த பொண்ணுக்கிட்ட வராரு. அவகிட்ட வர வர ஏனே தெரியல இதே ரொம்ப அதிகமாக துடிக்குது. அவளுக்கும் தான். அவன் கிட்ட வர்றது அவளால் நல்லாவே உணர முடியுது. 2 பேருக்குமே ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அப்படியே ஜியான் அவள் தாவணியை அவன் கையால் அப்படி நீட்டுறான். அவளுமே அவள் கண்ணை பார்க்காம அப்படியே திரும்பி அவள் கைகளை மட்டும் காட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு ஜியான் அவன் கைகளையே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ அழகான ஒரு கை, மருதாணியோட செவந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. அவளோட கையில் அப்படியே அவள் தாவணியை கொடுத்துட்டு அவன் அப்படியே நிற்கிறான். விட்டா போதும் சாவின்னு அவள் குடுகுடுன்னு அந்த தாவணி எடுத்து மேலே மாட்டிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஆற்றை விட்டு வெளியே வர பார்க்குறா. ஆனால் ஜியானோ தன்னை மறந்து அதே இடத்துல நிற்கிறான். சுக்கி சீக்கிரமா வா. தோ வர. கடவுளே, என்ன கண்ணது? என் நாமளையும் எடுத்து கூட பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் எதுக்கு என்ன இப்படி பண்ண வச்சுட்டு? அவர் என்னைய அந்த கோலத்தில் பார்த்துட்டாரு. சில இது எதுவுமே தப்பாக போய் முடியக்கூடாது. ஆனால் இல்லை அவரை பார்க்க வேணாம். டே ஜியோனு, நானா ஆச்சோனே ஏதாவது வந்துருச்சு, ஏதாவது ஐடியாண்ணா? யாரையுமே எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அவக்கண்ண அப்படி பார்த்து நிற்கிற. தப்புடா, தப்பு. ஆனாலும் என்னமோ இருக்கு அந்த கண்ணில், என்னமோ இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அதை பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கிறனே. இல்லை வேணாம், இல்லை தேவையில்ல ஜியோனு, வேணாண்டா. சுக்கி, என்ன அவடே நின்றுட்டுருக்க? சீக்கிரமா வா. இல்லை அவரை பார்க்க வேணாம். ஆனால் எதுக்கு எனக்கு அவரை பார்க்கணும் போலே இருக்கு. இல்லை வேணாம். ஜியோனு, தேவையில்லாத வேணாடா இது. எதுக்காவா அங்கேயே நின்றுட்டுருக்கா போகாம? அவள் போனா அப்படி இந்த பக்கம் நான் போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் என்னால் அவள் மேலே அந்த கண்ணை எடுக்க முடியலையே. வந்த வேலையை விட்டு வேற வேலையில். ஆனால் ஒரே ஒரு வாட்டி அந்த கண்ணை பார்த்துடலாமா? ஏன்டா அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற? இல்லை வேணாம் ஜியான், வேணாம். ஆனால் அந்த கண்ணை என்ன கண்ணடா அது? என்னதான் 2 பேருமே அவங்க 2 பேரையும் பார்த்துக்க கூடாதுன்னு அந்த செகண்ட் நினச்சாலுமே அப்படியே அந்த பொண்ணு நின்று டக்குன்னு திரும்பிடுறா. அவ்வளோதான். ஏன்னு தெரில, ஜியானுக்கு அது சிரிப்பே வராது. அந்த முகத்தில் ஒரு பெரிய பிரைட்டான ஒரு ஸ்மைல். அவன் முகத்தில் அந்த சிரிப்பை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, விட்டா ஓட்டோன்னு அப்படியே அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டு குடுன்னு ஓடிட்டு அந்த இடத்த விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஆடி அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்டு ஜியோனோ அப்படியே முழுக்க சிரிப்போட அந்த தண்ணியை பார்க்குறான். அவனோட ரிஃப்ளெக்ஷன் அழகாக அந்த தண்ணியில் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் எவர் அவரே தன்னை ஒரு சிரிச்ச குளத்தில் பார்க்குறாரு. அப்படியே அது என்ன ஃபீல் சொல்ல தெரியல. அதே அந்த சிரிச்ச முகத்தோடையே அந்த தண்ணியை விட்டுமே அப்படியே வெளியே வராங்க. ஜியான் அப்படியே வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே அந்த ஈரமான மண்ணில் அவன் நடந்து போன அந்த கால் தடையும் அப்படியே அந்த மண்ணில் ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ ஜியான் அவனே அறியாமல் அப்படியே முட்டி போட்டு அப்படியே கீழே பார்க்குறான். அங்கே கீழே அவனோட ஷர்ட் இருக்குது. ஷர்ட் எடுக்கிற மாதிரி போய் அது பக்கத்துலேயே அவளோட கால் தடையும் ரொம்ப குட்டியாக அழகான கால். அவன் காலோடலாம் வச்சு கம்பேர் பண்ணுறான். ஜியானோட கால் பெருசாக இருக்குது, அவள் காலும் தம்மத்துட்டு குட்டியாக அழகாக இருக்குது. ஷர்ட் எடுக்கிற மாதிரி போய்
அப்படி அந்த கால் தடைய பதிஞ்ச அந்த மண்ணை அப்படியே தொட்டு பார்க்குறான். இன்னும் அவன் முகத்தில் இருக்க அந்த சிரிப்பு ரொம்ப பிரைட் ஆகுது. அப்படியே அவனை அறியாமே அதையே பார்த்துட்டு இருக்கான். அடத்தோட விழுந்த இல அந்த அத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடு தான் பின்னோடுது. அடக்காலம் மறந்து காற்று மரமும் பூக்கிறது. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட்டு மரம் பூக்க போதா இல்லை வேரோட அழிய போதான்றத இனிமே அப்கமிங் பார்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டிஎம்ஸும் வருது, ரொம்ப ரொம்ப அழகான கமெண்ட்ஸும் வருது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு குட்டி லைக் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கடா. அண்ட் உங்கள் வாரிஸ் டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக இருங்க. See you guys in next video. Until then, ta-da, bye-bye.